இங்க ஹென்ரிங்கிற ஒரு வயசான ஆளு லாட்டரியில $80 மில்லியன் வின் பண்ணிருக்காரு. ஆனா அடுத்த நிமிஷமே ஹாப்பினஸ்ல நெஞ்சடைச்சு கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறமா 2 நர்ஸ் உள்ள வர்றாங்க. பார்த்தா அதுக்குள்ளேயே ஹென்றி இறந்துருப்பாரு. அப்ப யதார்த்தமா அவர் கையில இருந்த லாட்டரிய பார்த்த லீனா அதை நம்மளே வச்சுக்கலான்னு மே கிட்ட சொல்றா. ஆனா ஆன்டி மே செத்து போனவங்க பணத்தை எடுக்கிறது தப்புன்னு அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறா. அதே நேரத்துல இன்னொரு நர்ஸும் உள்ள வர லீனா அவளுக்கு $10 மில்லியன் கொடுக்கறதா சொல்றா. பார்த்தா அந்த நர்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா எனக்கும் ஈக்குவலான ஷேர் வேணும்னு சொல்லிடுறா. அப்போ பேசிட்டு இருக்கும் போதே அந்த நர்சிங் ஹோமோட டைரக்டரும் இன்னொரு மேல் நர்ஸும் உள்ள வந்துறாங்க. அவரை பார்த்ததுமே லீனா அந்த லாட்டரியை கொடுத்துறா. சோ ஆன்டி மே பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கிறா. பார்த்தா உங்க டைரக்டரும் பணத்தை நம்மளே பிரிச்சுக்கலான்னு ஆன்டி மேக்கு ஷாக்க கொடுத்துறா. இருந்தாலும் ஆன்டி மே அந்த பணம் ஹென்ரியோட பசங்களுக்கு தான் போகணும்னு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா ஒருத்தர் அதுக்கு ஒத்துக்கலைனாலும் அவங்க யாருக்குமே பணம் கிடைக்காதுன்னு எல்லாரும் ஆன்டி மே கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஹென்ரியோட பசங்களும் அவரை கேர் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ வேற வழியே இல்லாம ஆன்டி மே அதுக்கு ஆரம்பத்துல ஆன்டி மேக்கி அதுல விருப்பமே இல்லைனாலும் பணம் வந்ததுக்கு அப்புறம் அவ கேரக்டரே மாறிடுது. அதுக்கப்புறமா எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கப்ப ஒரு வருஷம் கழிச்சு அந்த நர்சிங் ஹோமோட டைரக்டர் இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. அதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அவனை கொன்னவ பேரும் அந்த பெரியவரோட பேரான ஹென்றி தான். சோ அவங்கள ஒருத்தி ஆன்டி மே சொன்னது மாதிரி அது பேட் லக்கா இருக்குமோன்னு சொல்றா. என்ன அவளுக்கும் கேன்சர் வந்திருக்கும். சோ சீக்கிரமாவே சாக போறதா பயப்படுறா. ஆனா ஆன்டி மேயே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, இந்த பணத்தை வச்சு உன்னை நீ கியூர் பண்ணிக்கலான்னு அவளை சமாதானப்படுத்துறா. உடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைக்குது. ஆனா அடுத்த 3 நாள்லயே கேன்சர் வந்தவ செத்து போயிடுறா. மறுபடியும் ஷாக்கான நியூஸ் என்னன்னா அவளை ட்ரீட் பண்ண டாக்டரோட பேரும் ஹென்றி தான். இதனால பயம் வந்து அந்த மேல் நர்ஸ் பணத்தை திரும்ப கொடுக்க போறதா பெணாத்த ஆரம்பிக்கிறான். அப்ப ஆன்டி மே அவனை எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் அவன் கேட்க முடியாதுன்னு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். உடனே அவன் பின்னாடியே போன ஆன்டி மே அவன் கண்ணத்திலேயே அறைய படிக்கட்டுல தவறி விழுந்தவன் பாறையில இடிச்சு செத்து போயிடுறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு வண்டி நிக்குது. அதுல ஹென்ரின்னு எழுதியிருக்கு.